அன்பிற்கு உரியவர்களே, இந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் தூய கிறிஸ்தவ பண்டிகையாக நாம் ஆசரிக்கின்றோம். இந்த அருமையான கிறிஸ்தவ ஞாயிறு தொழுகையுடைய ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் இறைவேண்டல் செய்வோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 60வது பாடலிலே ஞான பாடல் அதில் 1 மற்றும் 5வது சரணங்களை பாடி நாம் பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியுடனே அவர் சன்னதி முன் ஆரவாரம் பண்ணுங்கள். இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் அனைவரும் கழிவுந்து மகிழ கிடவோம். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரார்த்தனை சொல்லுகிற ஒரே நாள் நல்லது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தூயாதி தூயவராக எங்கள் கிறிஸ்தவ கடவுளே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள் திருச்சபையிலே கிறிஸ்தவ ஞாயிறாக நாங்கள் ஆசரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கின்றீர். அன்பு நிறைந்த கடவுளை, சென்ற காலமெல்லாம் எங்கள் அனைவரையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறேன். இக்கொடுத்த நன்மைகளை உம்முடைய பிரசனம் நாங்கள் அனுபவித்துக் கொள்ள கடவுளுக்கு அருள் செய்திருக்கின்றேன். இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் தொழுகை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். சென்ற வாரத்தில் நாங்கள் அனைவரும் ஞாயிறு தொழுகை நாங்கள் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக நாங்கள் ஆசரித்தோம். ஆண்டவரை, இன்றைக்கும் இந்த கிறிஸ்துவ ஞாயிறு தொழுகையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கின்றோம். கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய மக்களுக்காக நன்றி. கலந்து கொள்ளும்படியாக ஆயத்தோடு வந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நன்றி. ஏற்ற வேளையில் உங்களுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு மக்களை கட்டுப்பட்டு சேர்க்க நாங்கள் செபிக்கிறோம். ஆவியாருடைய பிரசனத்திற்குள்ளாக இந்த தொழுகை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆராதனையை பிரியப்படுகிற கடவுள் இந்த ஜனத்தை இலக்கில் ஏற்படுத்துவேன், இவர்களின் புதிய சொல்லி வருவார் என்ற நோக்கத்தோடு எங்கள் அழைக்கிறேன். சுவாமி, இந்த ஆராதனை மூலமாக உங்களுடைய திவ்ய பிரசன்னம் அதிகமாக மகிழ்ப்பட கற்றுக்கிற தாரும். இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக உங்களுடைய தேவி இறை பிரசன்னம் எங்கள் அனைவரும் எங்கிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டல் கேடும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே பாடல் எண் 277 நாம் இணைந்து பாடுவோம். 277வது ஞான பாடல். தூய தூய தூயா சர்வ வல்ல தேவா என்கின்ற ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து
எழுந்து நாம் பாடுவோம். நாம் அனைவரும் இணைந்து பாடல் புத்தகத்திலே முதலாவது பக்கம் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறைமையை நாம் அனைவரும் கற்றுக்கிடுவோம். நமது ஆத்மம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு
அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை சேர்ப்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் உயிருள்ளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். கடவுளே, எங்கள் சிருஷ்டிகர் மீட்பருமானவரே, அளவில்லாத இலக்கமுள்ள கடவுளே, எங்களை வீட்டுப்படி மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்த எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் தீர்வை சோதனைக்கு கொள்ளப்பட்டு உண்மையுடைய சித்தத்தை மெய்யான கருவையும் உங்களுடைய வசனத்துக்கு உண்மையான கைவிடுதலையும் பரிசுத்தாவியை கொண்டு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தவதாக வாக்குறுத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, இன்று அனைவருக்கும் கிருபை செய்திருவோம். அனைவரும் இந்த நிலையில் தானே நம்முடைய பாடப்புத்தகங்களை தொடர்ந்து கிறிஸ்துவ பண்டிகைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை அனைவரும் பயன்படுத்துவோம். பாடல் புத்தகத்திலே 96வது பக்கம், பாடல் புத்தகத்திலே 96வது பக்கம் கிறிஸ்துவ பண்டிகை ஃபெஸ்டிவல் ஆஃப் தி ஹோலி கிரீச்சி 96ஆம் பக்கம் இருக்கின்ற கிறிஸ்துவ பண்டிகைக்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். உமது நாமம்
ஒருமையை வணங்குவோம். எங்களை விசுவாசத்தில் இடைவிடாமல் நிலைத்திருக்க செய்து எல்லா எதிராளிகளுக்கும் எங்களை தற்காத்துள்ள வேண்டும் என்று உம்மோடும் தூயாவிலும் ஏக கடவுளாக எங்களை தாழ்வு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் நாம் எழுந்து நின்ற நிலையிலே 8வது திருப்பாடலை முறைமுறையாக நாம் வாசிப்போம். 8வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறேன். உம்முடைய பகைவர் நிமித்தம் சத்துருவையும் பழிகாரனையும் அடக்கி போடும்படி பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் வல்லமை விளங்க செய்து உமது விரல்களின் கிரியாகிய வானத்தையும் நீர் உண்டாக்கின சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் கவனிக்கும் போது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் கண்ணோக்குவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவ தூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினீர். உமது கரம் படைத்தவர்களின் மேல் அவன் ஆளுகை செய்யும்படி அருள் புரிந்தேன். யாவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். ஆடு மாடுகள் அனைத்தையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் சமுத்திர மார்க்கங்களில் நீந்தி செல்லும் பிராணிகள் யாவற்றையும் கீழ்ப்படுத்தினேன். நாம் அனைவரும் இணைந்து நாம் படிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர கடவுள். இந்த கிறித்துவ ஞாயிறிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டின் பகுதி அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 4 மற்றும் அதனைத் தொடர்ந்து 22 முதல் 31 வரையிலான திருவசனங்கள் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பாகம் நீதிமொழிகள் 8ஆவது அதிகாரம் வசனம் 1 முதல் 4 மற்றும் 22 முதல் 31 முடிய. நீதிமொழிகள் 8ஆவது அதிகாரம். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் அனுப்புவதற்கு தொனிக்கும். 22 முதல் 31 முடிய. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குஞ்சுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மணு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்பதுவே.
இன்றைய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியான நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இரண்டாவது திருமுறை பாடம் அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அல்லது திருத்துதர் பணிகள், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 14 முற்பகுதி மற்றும் 22வது வசனம் முதற்கொண்டு 36வது திருவசனமுடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முற்பகுதி, அதனைத் தொடர்ந்து 22 முதல் 36 வரையிலான திருவசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 22 முதல் 26. அப்பொழுது பேதுரு 11 கூட இருந்திருந்து அவரை பார்த்து உரத்த சத்தமாய் வசனித்தது. 14 முதல் தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாக உரைக்கப்பட்டது. இஸ்ரவேலே, இதே வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்தபடி நசரேயனை இயேசுவை கொண்டு கடவுள் உங்கள் மத்தியில் நல்ல செயல்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை உங்களுக்கு வெளிப்படையாக காண்பித்தார். கடவுளுடைய திட்டமான ஆலோசனையினாலும் அவருடைய முன்னறிவிப்பினாலும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை அக்கிரம கையில் நீங்கள் சிலுவையில் அடைத்து கொலை செய்தீர்கள். கடவுள் மரண வாதியரின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். மரணத்தினால் அவர் கட்டி வைக்கப்படுவது அசாத்தியம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன் வைத்து நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். ஆகவே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாமிசம் கூட நம்பிக்கையில் தங்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விட்டு உம்முடைய பரிசுத்தவானே அழிவு காணபடி ஜீவ வழிகளை எனக்கு தெரியப்படுத்தினேன். உமது சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினேன் என்று சொல்கிறேன். சகோதரனே, கோத்திர புறாவாகிய தாவீதை குறித்து நான் உங்களுக்கு தாராளமாய் பேசலாம். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மோடு இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியானால் நமது சந்ததியில் ஒருவரை தன் சிங்காசனத்தில் வீட்டிற்க செய்வதாக கடவுள் ஆணையிட்டு சொன்னதை அவன் அறிந்து அவன் பாதாளத்தில் விடப்படவில்லை என்றும் அவன் மாமிசம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிவித்தனாகிய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குரிய பேசினார். இந்த இயேசுவை கடவுள் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகள். ஆகவே அவர் கடவுளின் வலது கரத்தில் உயர்த்தப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பிதாவிடமிருந்து பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறது கேட்கும் ஆகிய இதை புரிந்தறிவில்லை. தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. கர்த்தர் என் ஆண்டவரிடம், நான் உன்னுடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக ஆகி போடும் மற்றும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்றார் என்பதாக அவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் சிலுவையில் அடைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவர் என்றும் கிறிஸ்துவமாகிய என்றும் இஸ்ரவேல் வீட்டாராய் அனைவரும் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்களாக என்று சொன்னான் என்பது. இன்றைக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது திருமுறை பாடத்தை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். யாவரும் எழுந்து நின்று நற்செய்தி நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் வசனங்கள் 48 முதல் 59 வரையிலான இறை வசனங்கள். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் வசனங்கள் 48 முதல் 51 முடிய. 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 48 முதல் 59 வரை. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயத்திருக்கிறவர்கள் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி
என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறார். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவரோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்கிறார் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகி உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கழித்து கொண்டான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னேமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் எரியும்படி கட்டுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்பது. இனி நற்செய்தி நாம் அனைவரும் படிக்க கேட்போம். கிறிஸ்துவே உமக்கு கடவுளுடைய வாழ்வுதரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கிடனும். அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுடைய விசுவாச நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 68வது பக்கம் இருக்கின்ற அதனாசியஸ் என்பவரின் விசுவாசத்தை நாம் அனைவரும் பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். அனைவரும் பாடல் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். பாடல் புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 68வது பக்கம் இருக்கின்ற அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் ரட்சிப்படைய விரும்புகிறவர் எவனும் அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை முழுமையாகவும் சரியானவன் என்பதை கிடைக்கப்படுவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தெய்வத்துவமாகவும் தெய்வத்திற்குரியாகவும் ஏக கடவுளை உயர்த்துவமாகவும் திருத்துவத்தை ஏற்றுவமாகவும் வழங்க வேண்டும் என்பது. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஒரே தேவதேவனில் சம மகிமையும் சம நித்திய மகத்துவமும் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா படைக்கப்படாதவர், குமாரனும் படைக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் படைக்கப்படாதவர். பிதா நித்திய, குமாரனும் நித்திய, பரிசுத்த ஆவியும் நித்திய. ஆகிலும் 3 நித்திய பொருட்கள் இல்லை, நித்திய பொருள் உண்டு. அப்படியே 3 அளவிடப்படாத பொருட்கள் இல்லை, 3 படைக்கப்படாத பொருட்கள் இல்லை. படைக்கப்படாத பொருள் உண்டு, அளவிடப்படாத பொருள் உண்டு. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரன் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவி சர்வ வல்லவர். ஆகிய 3 சர்வ வல்ல பொருட்கள் இல்லை, சர்வ வல்ல பொருள் ஒன்றே. அப்படியே பிதா கடவுள், குமாரன் கடவுள், பரிசுத்த ஆவி கடவுள். ஆகிய 3 கடவுள் இல்லை, கடவுள் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரன் கர்த்தர், பரிசுத்த ஆவி கர்த்தர். ஆகிய 3 கர்த்தர் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒருவரை தனித்தனியாக கடவுள் என்றும் கர்த்தருக்கு மதிப்பிட வேண்டும் என்றும் கிறிஸ்துவாக சத்தியம் கட்டளையிடுகிறது போல 3 கடவுள்கள் உண்டென்றும் 3 கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாது என்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிடுகிறது. பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலேயே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்தாவியாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. புறப்படுகிறவரே. ஆகையால் 3 குமாரர்கள் இல்லை, ஒரே பிதா, 3 குமாரர்கள் இல்லை, ஒரே குமாரன், 3 பரிசுத்தாவியும் ஒரே பரிசுத்தாவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்தூதர் ஒருவரும் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, ஒருவரே பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல, மூவரும் மேற்கொள்ளபடி எல்லாவற்றிலும் திருத்துவத்துவமாகவும் நாம் அனுப்பப்பட வேண்டும். விரும்புகிறவர் மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாய் இருக்கிறது. நாம் விசுவாசித்த அறிக்கைகளை சரியான விசுவாசமானது தேவ குமாரனாகிய நம்முடைய
கிறிஸ்துவுக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அமர்ந்திடவும். நாம் அனைவரும் அருளுரைக்கு ஆயத்தமாக நம்முடைய பாடத்திட்டத்திலே 276வது ஞான பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். நம்முடைய பாடத்திட்டத்திலே 276வது ஞான பாடலை அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் எடுத்து பாட கடவுள். பிதாவாகிய கடவுளாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உரித்தாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் என்பது நம்முடைய திருச்சபையிலும் உலக அளாவிய திருச்சபைகளிலும் இந்த நாளை திருத்துவ ஞாயிறு என்று சொல்லி நாம் அனைவருமே இணைந்து நாம் ஆசரிக்கின்றோம். எனவே இந்த திருத்துவ ஞாயிறுடைய காலை பொழுதிலே இறை
சமூகத்திலே இணைத்து வந்திருக்கின்ற அனைவரையும் மீண்டுமாக அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே நான் மட்டத்தை மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓய்வு நாளிலே சிறப்பாக இறை மக்களாக நாம் இணைந்து கடவுளை நாம் போற்றும்படியாக வந்திருக்கிறோம். எனவே கர்த்தர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குறிப்பாக இந்த நாளிலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை தியான பகுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 22 முதல் 31 வரையிலான திருமறை பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் அதிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளவும் நாம் தியானிக்கும்படியாக இருக்கின்ற பகுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை தொடர்பற்ற நிலையிலே போல இங்கே வசனங்கள் இன்றைய திருமறை போல நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் இந்த நாளுக்குரிய மையமாக நாம் அதை தியானித்து நாம் கடந்து செல்ல உங்களை ஓடிவிட அழைக்கின்ற நீதிமொழிகள் 8வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 நாம் வாசிக்க கேட்போம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, வழி அருகே மேடைகளிலும் பாதை சந்திக்கும் இடமெங்கிலும் அது நிற்கிறது. ஊர் வாசலின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகத்திலும் வாசல் நடையிலும் அது நின்று கூவி, மனுஷரே உங்களையே கூப்பிடுகிறேன், நான் கூப்பிடுகிற சத்தம் மனுஷருக்கு என்பதிலே தலைவணங்கி நாம் செல்லும்போது அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக மீண்டும் நாங்கள் நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். 1000 நாட்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய சமூகம் வருகின்ற ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையிலே மேலானதாக இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவ கடவுளை நாங்கள் ஆசிரிக்கின்றோம். கிறிஸ்துவ தெய்வத்தை நாங்கள் வணங்குகின்ற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான பிரசன்னம், புத்தி கெட்டாத உம்முடைய அன்பும் உம்முடைய ஞானமும் எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுவதற்கு எங்களை நாங்கள் தத்தம் செய்கின்றோம். இந்த அருமையான வழிபாட்டு வேளையிலே இந்த சமூகத்திலே வந்து ஆர்வத்தோடு காணப்படுகின்ற அன்பு விசுவாச மக்களுக்காக நன்றி சுவாமி. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் உடைய பிள்ளைகளை தாக்கி தருகிறோம். மன வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு உடைய சமூகம் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இங்கிருந்து செல்லுகின்ற பொழுது நிறைவான ஆசிரியரோடு உடைய மக்கள் கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து போடுங்கள். இயேசுவின் இனிய திருப்பெயரை செபிக்கின்றோம். ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் எனக்கு அன்பானவர்களே, கடவுளை அறிகின்ற ஒரு அறிவு என்று சொல்லுகிற பொழுது அது கடினமான ஒன்றுதான். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலமாக நாம் அனைவரும் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொன்னால் கேள்வியினாலே விசுவாசம் வரும் என்று சொல்லிப்பாங்க. அந்த விசுவாசமும் அதை சார்ந்திருக்கின்ற கேள்விகளை நாம் பார்க்கிற பொழுது அந்த கேள்விகள் என்பது அது விசுவாசம் சார்ந்திருக்கின்றதான இருக்கிற கேள்விகளாக அமையப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமும் உறுதிப்படும். விஞ்ஞானம் சார்ந்திருக்கும் நிலையோடு கூட இணைந்த கேள்விகள் நம்மை ஆண்கள் இருந்து தொலைவாக நம்மை கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் அது ஒரு உண்மைதான். எனவே நம்முடைய கேள்விகளும் நம்முடைய சிந்தனைகளும் ஆண்டவரை சார்ந்தால் இருக்கிற பொழுது விசுவாச கண்ணோட்டங்களோடு நாம் அதை கண்டு பார்க்கிறவர்களாக ஆண்டவருக்குள் நாம் விசுவாசத்திலே வளரும்படியாக இறைவன் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். குறிப்பாக அன்பர்களே, இந்த நாள் Day of Holy Trinity, திருத்துவ ஞாயிறு தினமாக இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம்.
சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கடினமான ஒரு புரிதல் தான். விசுவாசமுடைய கடவுளை அறிந்து நாம் அழைக்கப்படுகிறோம். கண் பார்வையற்ற குருடர்கள், கண் பார்வையற்ற மனிதர்கள் 3 பேர் யானை எப்படி இருக்கும் என்று சொல்லி இடத்திலே கேட்டார். 3 பேரும் 3 விதமான பதில்களை அவர்கள் தந்தார்கள். இந்த கண் பார்வையற்ற சகோதரர்கள் யானையை தொட்டு பார்த்து அது இன்னென்ன அளவில் இருக்கிற இப்படி இருக்கு என்று சொல்லி அதை குறித்து வியாக்கியானம் சொன்னார். அவர்கள் சொன்ன கருத்திலே தவறு என்பது இல்லை. அவர்கள் எந்த அளவுக்கு தங்களாலே உணர்வின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிந்ததோ அந்த அளவுக்கு அதை சொன்னார்கள். என்றைக்கும் ஆண்டவரை அறிகின்ற அறிதல் என்று சொல்கிற பொழுது ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவங்களிலே நாம் கடவுளை அனுபவமாக அனுபவித்து நாம் சொல்ல முடியும். ஏதாவது விசுவாசம் இதுதான் என்று சொல்லி நாம் அதை அறிக்கை செய்கிற மக்களாக நாம் இருக்க அழைக்கப்படுவோம். இன்னைக்கு நாம் அறிக்கை செய்த விசுவாச அறிக்கை நாம் பலர் எல்லா நாட்களும் நாம் செய்வதில்லை. வருடத்திலே ஒரு முறை மட்டுமே நாம் என்ன செய்வோம்? எங்களுடைய விசுவாச அறிக்கையை நாம் சொல்கிறோம். ஏனைய நாட்களில் நாம் எந்த விசுவாச அறிக்கை செய்வோம் சொல்லுங்க? அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், அப்போஸ்தலர் கிரீட், நாம் அதை நாம் சொல்கிறோம். திருவிருந்து ஞாயிறிலே நாம் இதை சொல்லுவோம், மாதம் ஒரு முறை. சில சபைகளில் மாதம் 2 முறை. எதை சொல்லுவோம்? என்ன விசுவாச பிரமாணம்? நிச்சயா விசுவாச பிரமாணம். வருஷம் ஒரு முறை சொல்ற விசுவாசம் என்னது? அகனாசியஸ் விசுவாச பிரமாணம். நமக்கு 3 விசுவாச அறிக்கைகள். எப்படி? இதான் குமாரன் பரிசுத்தாவி இருப்பது போல திருச்சபைக்கும் 3 விசுவாச அறிக்கைகள் இன்றைக்கு இருக்கிறது. இந்த விசுவாச அறிக்கைகளை நாம் நம்முடைய சபைகளை வேத வாசிப்புகளை வாசித்து முடிந்த ஒருபாடு என்ன செய்கிறோம்? விசுவாசம் நினைக்கிறோம். அதை நம்ம கீழே நம்ம விசுவாச அறிக்கையை நம்ம அறிக்கை பண்ணுகிறோம், சொல்லுகிறோம். இதுதான் நம்முடைய விசுவாசம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அறிக்கை பண்ணுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நிலைகளிலே கிறிஸ்துவத்தை நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பது நாம் வேக வேகமாக நம்ம வாசிக்கிறோம். வேக வேகமாக நமக்கு அது ஒரு வேகமாக கண்டினியூவா நம்ம படிச்சோம். சில நம்ம புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள நமக்கு மனசுக்குள்ள போய் அதை நம்ம சொன்னோமா சரி அப்படியே நம்ம சொன்னோமா வாசிக்கணும். வீட்டில் போய் என்ன நம்ம இன்னைக்காகிலும் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி அது என்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அப்படி தியானிக்க பாருங்க. சரியா? அதுதான் பிரமாணத்தை கொஞ்சம் நிதானமா படிச்சு என்ன இருக்கு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இதான் ஒருவரே ஆண்டவர் இயேசு ஒருவரே, தூய ஆவியானவர் ஒருவரே. அவர்கள் பொருட்களல்ல, நபர், பிரிக்க முடியாதவரான சேரிலே 3 விதமாக இருக்கிறோம் என்றுதான் ஒரு விசுவாசத்தை நம்ம சொன்னோம். அதை நாம் இதை கிட்டத்தட்ட நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே யாரும் கூப்பிடுறது இல்லையோ, குத்தி சத்தமிடுறது இல்லையோ என்று சொல்லி இந்த வசனங்களை நாம் பார்க்கிற பொழுதும் இது இன்றைய நாடுக்குரிய ஒரு தியான பகுதியாக நமக்கு சொல்லப்படணும். தொடர்ந்து வருகிற சத்தியங்களில் ஒரு சாரம் மட்டும் நமக்கு இருக்கிற வசனம் உண்டு. அதாவது நீதிமொழிகள் இதை பார்க்கிற 8ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி பகுதியாக அதை குறிப்பாக 26 முதல் நாம் அதை வாசிக்கிற பொழுது அதாவது குமாரனை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. அவர் அவைகளை நாம் செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தம் அவருக்கு மகிழ்ச்சியாக காலமெல்லாம் அவர் முன் விளையாடினேன், அவருடைய உலகில் நான் விளையாடி கொண்டு மருமக்கள் மகிழ்ந்திருந்தேன். இதெல்லாம் நாம் சொல்லப்படும் பிள்ளைகளை செல்வம் சொல்லப்படும். இது கிறிஸ்து ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நிலையை கூட அர்த்தம் பண்ண முடியும். இதை நாம் நம்முடைய ஞானம் என்கிற பொழுதும் கூட நாம் கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானம் கூப்பிடுவதில்லையோ என்று சொல்ல பொழுது இந்த அறிவு அது நாலேஜுக்கு இடமில்லை. இப்ப நமக்கு இந்த ஒரு பெரிய பிளைட் ஆக்சிடென்ட் உலகத்தை உருக்கி எடுத்த ஒரு சம்பவம், எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட். 241 பயணிகள் வடிந்திருக்கிறார்கள். செய்தி கேட்டப்படும். இன்னும் அந்த மருத்துவ கல்வி விழுந்து பல பாதிப்புகளுக்குள்ளாக சென்றிருக்கிற அனுபவங்கள்.
இன்றைக்கும் அந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி என்று அதை இன்றைக்கு அதை எல்லாம் விசாரிப்பதற்கு எல்லாம் அதை கரெக்டாக அதை கிராஸ் பண்ணி வைத்திருக்கும். அதை அறிக்கைகளாக அதை என்ன காரியம் என்று சொல்லி வெளியிடுகிறதா எல்லாம் நமக்கு நியூஸ் எல்லாம் யூடியூப் நிறைய பார்த்து நமக்கு அன்றாட செய்யும். இப்ப நேரம் கூட எல்லாம் பார்க்கிறோம், நமக்கு எல்லாம் தெரிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அறிவின் அடிப்படையிலே விஞ்ஞான ரீதியாக அதை நாலேஜ் அறிவு மனிதனுடைய விஞ்ஞான அடிப்படை அவருடைய சிந்தனைகளுக்கு உட்பட்ட வகையிலே அறிந்து கொள்ளுகிற அனுபவத்து விஞ்ஞானத்திலே அதை இன்னும் ஏன் ஏற்பட்டது? ஆனால் ஞானம் என்று சொல்ல பொழுது அது கடவுளுக்கு பயன்படுற ஒரு காரியம். அது கடவுளாலே ஒரு மனிதனுக்கு அது கொடுக்கப்படுகிற நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதான் ஞானம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஞானத்தை கடவுள் நமக்கு தருகிறார். கடவுளை அறியும்படியா இந்த கோயில் என்கிற அந்த பிளைட் நிறுவனம் நல்ல சிறந்த பிளைட்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். என்றாலும் சில பிளைட்ஸ் அவர்கள் பாதிப்பு ஏற்பட்ட செய்திகள் கூட இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்ட ஒரு பிளைட் இவ்வளவாக அந்த பிளைட் ஆக்சிடென்ட் மிக குறைவு. ரோடு ஆக்சிடென்ட் அங்கு வருவது பிளைட் ஆக்சிடென்ட் ரொம்ப குறைவு. எனவே அது எல்லாம் வந்திருக்கிற பொழுது எல்லாம் சரி செய்து ஓரளவுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பார்த்துதான் என்ன செய்திருப்பாங்க, அதை அனுப்பியிருப்பாங்க. இன்னும் வருகிற பொழுது கூட சில விதமான அது சில ஏதோ பிரச்சனை இருந்ததாக சில சொல்லுகிறார்கள். எல்லாரும் கூட அதெல்லாம் சரி செய்யும்படியாக மனித முயற்சிகளை எவ்வளவு முயற்சி உண்டோ அவ்வளவு முயற்சிகளையும் அதை போட்டுதான் அதை டேக் ஆஃப் பண்ணுவதற்காக அதை அனுப்பியிருப்பார்கள். என்றாலும் ஆனாலும் மனித எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகள் அவருடைய முயற்சிகளை கடந்து இது ஏற்பட்டது என்று சொல்கிற பொழுது கடவுள் இன்றைக்கும் வாழுகிறார். அறிவாற்றலை சார்ந்து விஞ்ஞானங்களை சார்ந்து இறைவன் இருக்கிறார் என்பது இதனுடைய ஒரு வெளிப்பாடு. அன்பானவர்களே, இதை நாம் இன்னும் பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் இறை லட்சத்திலே நாம் வாழும்படியா விஞ்ஞானங்கள் பெருக பெருக விஞ்ஞானங்கள் பொருளாதாரம் அதிகமாய் பெருக பெருக விஞ்ஞானம் பெருக பெருக கடவுள் ஞானம் என்பது மனிதனுக்குள்ளாக குறைந்து கொண்டிருக்கும் நிலைப்பாட்டை பார்க்கிறோம். இன்றைக்கும் அவசியம் கடவுளுக்கு பயப்படுற பயம் அதன் மூலாய் கிடைக்கும் ஞானம் என்பது இன்றைக்கு மனிதர்களுக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. திருத்துவம் என்கிற வேளையில இந்த உலகத்தை படைத்த படைப்பாளராக கடவுள் இந்த உலகத்தை படைப்பாளர் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் பாவத்தை விழுந்த பொழுது அந்த மனிதனை மீட்கும்படியாக இறைவன் மனித அவதாரத்திலே மனிதனை சந்திக்கும்படியாக மீட்பதாக அவர் வந்ததாக இயேசு கிறிஸ்து வடிவிலே அவர் வந்ததாக நாம் பார்க்கிறோம். நாம் செல்வேலையாகி உங்களுக்காக தேற்றவானாகக்கூடிய ஆவியாரை உங்களுக்கு அனுப்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி சென்றார். இதே போல பெந்தேகோஸ்து பண்டிகைகளை நாம் கடந்த நாள் நாம் தியானிக்கும் அல்லவா. பெந்தேகோஸ்து நாள் வந்தபடி எல்லோரு சேர்ந்து விசுவாச மக்களாக சீர்வாய் சேர்ந்திருக்கிற அங்கே ஆவியார் ஊற்றப்பட்டார். அவர் தேற்றவானாய் நம்மை விசுவாச வாழ்க்கையை நம்மை பலப்படுத்தும்படியாக நம்மை உறுதிப்படுத்தும்படியாக இந்த உலகத்தை செம்மையான வழியிலே நேரிய வாழ்க்கையிலே நாம் வாழும்படியாக ஆவியானவர் நமக்கு அவர் தந்துள்ளப்பட்டிருக்கிறார். நாம் செல்ல வேண்டிய வழி இதுதான் என்று சொல்லி நம்மை நடத்தும்படியாக தூய ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பிற்கினியவர்களே, எனவே நாம் இந்த நாள் நாம் திருப்பு ஞாயிறாக நாம் ஆசரிக்கின்ற பொழுது நம்முடைய இந்த தியானங்களின் அடிப்படையாக பார்க்கிறோம். படைத்த படைப்பானை கடவுளை நாம் தொடர்ந்து வழிபடுகிறோம். சென்ற நாட்களிலே நாம் வருகை ஞாயிறாக அவருடைய வருகை ஞாயிறாக இந்த உலகத்திற்கு அவர் வந்த பிறப்பினுடைய செய்தி பிறப்பின் நோக்கம் என்பது நிறைவேற்றப்படாதவும் அவர் பாடுபட்டு மரித்தார், அவர் உயிர்த்தார். இது கடவுளுடைய திருவிழா. இறைவன் இயேசுவிலே அவர் மனிதனை வருவதற்கான நோக்கத்தை நிறைவேற்றியதில்லை. அவர் மீட்பராய் மீட்டார். அவர் மீண்டும் பரமேறினார். பரமேறி பிறப்பாடு மனமக்களோடு என்னென்னைக்கும் வாழப்படி தேசமானக்கூடிய ஆவியார் பரிசுத்த ஆவியார் அவர் அனுப்பப்படுகிறார். எனவே மூன்று நிலையில் கூட இருக்கிற இறைவன் அவர் தம்மை வெளிப்படுத்தும் நிறைவாக இன்னைக்கு நாம் அதை திருப்ப ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். சில சபைகள் சில ஆலயங்கள் பார்க்கிற பொழுது இந்த பெயரை உண்டு. குறிப்பாக சபை வடக்கங்குளம் திருச்சபை தூய திருத்துவ லூத்தர் திருச்சபை என்று சொல்லி கூட்டிய ஒரு சபை இருக்காங்க. அதுவும் தூய திருத்துவ ஆலயம் என்று சொல்லி இந்த சில பெயர்களிலே இப்படிப்பட்ட திருத்துவ பெயர் திருச்சி தாங்கியதாக இருப்பதை கூட பார்க்கிறோம். ஒருவேளை அருகில் இருக்கிற இந்த கதில் சபை
போலிட்டிக்ஸ் சொல்லி கூட பார்க்க முடியும். எனவே திருத்துவம் தாங்கிய பேர்கள் இன்னைக்கு இருக்கிற பொழுது கூட திருத்துவம் ஏன் இதை சொல்ல வேண்டும், ஏன் இதை நாம் பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கடவுள் திருத்துவமாக இருக்கிறார். இன்னைக்கும் அநேக சபைகளிலே பார்க்கும் பொழுது இயேசு மட்டும் எங்களுக்கு போதும், இயேசுவை மட்டுமே வழிபடுகிற அனுபவங்கள், அதை மட்டும் போதும் என்று சொல்லி இருக்கிற காரியம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது எங்களுக்கு யெகோவா மட்டும் போதும், பிதா மட்டும் போதும், கடவுள் மட்டும் போதும், இயேசு ஒரு மனிதன் தான், இயேசு கடவுள் அல்ல என்று பிரிதொரு நிலைகளில் இருக்கிற விசுவாச மக்கள் வாழுகிற உலகத்தில் நாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யெகோவா விட்னஸ், யெகோவா சாட்சிகளாக இருக்கிற சில பிரிவுகள் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் பார்த்தால் எங்களுக்கு பரிசுத்தால் மட்டும் போதும், தூய ஆவியார் மட்டும் போதும் என்று சொல்லி பரிசுத்தால் மட்டுமே மையப்படுத்தி பிதா கிறிஸ்துவை வெளிப்படுகிற நிலையில இயேசுவை அவர்கள் அந்த நிலையிலே அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாதபடி இருக்கிற அனுபவங்கள். ஆனால் இது மூன்று நபர்களாக தங்களை வெளிப்படுத்துகிற அனுபவம், அவர்கள் மூன்று ஒன்றாய் இருக்கிற அனுபவம், மூன்று ஒன்றாய் இருக்கிற அனுபவத்தோடு இருக்கிற நிலைப்பாடு, அது நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. ஆனால் மூன்று திருத்துவத்திலே பெயர்களையும் பார்க்கிற பொழுது, அதாவது ஆதியை தொடக்கத்திலே நாம் பார்க்கும் பொழுது கூட ஆவியானவர் ஜலத்து மீது அசைவாடி கொண்டிருந்தார். வார்த்தையினாலே உலகத்தை படைத்த வார்த்தை மாம்சமாய் நிறைந்தவராக நமக்கு வாசம் பண்ணினார். வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியார் ஜலத்து மீது அசைவாடி கொண்டு தருகிறார். ஆனால் மூன்று ஒன்று, அதை பிரிக்க முடியாது. ஆனால் செயல்களிலே வித்தியாசமாய் காணப்பட்டாலும் கூட ஒருவராக இருக்கிற அனுபவம். அதற்கு சொல்வார்கள் பொதுவாக இந்த பனிக்கட்டி, தண்ணீர், அது எவ்வளவு சார்ந்த அந்த ஆவியாளர் நினைப்பான். இதெல்லாம் எடுத்துக்காட்டாக பலர் சொல்லுவது உண்டு. இதுமாக ஒரு சூரியன் எடுத்துக்கொள்கிற பொழுது சூரியன் நாம் அதை பார்க்கிறோம். அதிலிருந்து வருகின்ற அந்த வெளிச்சம், அதிலிருந்து வருகிற அந்த அனல், அந்த சூடு, இதெல்லாம் நாம் பல விஞ்ஞானிகள், பல நம் மனிதர்கள் நாம் அதை சிந்திக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கடந்து இந்த மூன்று நிலைகளில் வெளிப்படுகிற இறைவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் தம் சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறபடி நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொல்லி எப்படி சொல்லுகிறார்? இதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டதாய் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் வசனம் 19 நாம் அதை காண முடியும். எனவே திருத்துவத்திலே அங்கே ஆண்டவர் இயேசுவை அதை சொல்வதை கூட நாம் தெளிவாக பார்க்கின்றோம். இன்னும் நாம் பார்க்கிற பொழுது கூட பவுலடிகளால் சபைகளுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே பவுலடிகளால் சபைக்கு வாழ்த்துக்களை கூறுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இல்லை, 2 பெயர்கள் அங்கே உச்சரிக்கப்படுவதாக பிதாவாய் கடவுள், இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லப்படுகிற அனுபவமாக அங்கே இருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களிலே கூட நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய சபைகளிலே இறுதியாக இருக்கிற பெனடிக்ஷன் என்று சொல்லுவோம். அந்த ஆசீர்வாதம், அந்த பெனடிக்ஷன், அந்த ஆசீர்வாதம் என்பது திருமலையில் இருக்கிற ஒரு வார்த்தை. எண்ணாகமம், எண்ணிக்கை புஸ்தகம், அதிலே 6வது அதிகாரத்திலே, எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரையிலான வசனங்களில் கூட நாம் பார்க்கிற சத்தியம் தான் நம்முடைய திருச்சபை வழிபாட்டிலே நிறைவாய் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கிறது. அங்கே பார்க்கிற வேளையிலே நாம் குறிப்பாக எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் நாம் பார்க்கிற பொழுது 23 பார்க்கிறோம். ஆரோனோடும் அவன் குமாரனோடும் பேசி இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் பொழுது என்று சொல்லி ஒரு கோலன் அங்கே செமிகோலன் அங்கே போடப்பட்டு அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக, கர்த்தர் தமது முகத்தை முன்பே பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையாக இருப்பாராக, கர்த்தர் தமது முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக, அல்லது தந்தருவாராக என்று சொல்லி அங்கே மோசேக்கு அன்றைக்கு ஆசாரை காணப்பட்டு வந்த ஆரோன் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தையை சொல்லி நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற நீ இப்படி சொல்லுகின்ற பொழுது
உங்களை ஆசீர்வதிப்பேன். 27 வசனம், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி செய்தல் ஆசீர்வாதம்? இந்த வசனங்களை சொல்லி கர்த்தரை ஆசீர்வதி காப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையாக இருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானப்படுவார்கள் சொல்லி சொல்லப்படுவதை இங்கே பார்க்கிறோம். எனவே 3 நிலைகளில் சொல்லப்பட வேண்டும். இதை நாம் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது இது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாருடைய பெயர்களை உச்சரிக்கும்படியாக அந்த அடையாளமாக 3 நிலைகளிலே இந்த வார்த்தை சொல்லப்படுவதாக சொல்லப்படும். இன்றைக்கு நம்ம அதைத்தான் சொல்கிறோம். இல்லங்களிலே உங்களை சந்தித்து வீடுகளிலே ஜெபிக்கிற பொழுது பாஸ்டர் சொல்லுகிற ஆசீர்வாதம், பிதாவாய் கடவுளுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசுவுடைய கிருபையும் தூயான அன்பின் ஐக்கியமும் உங்களோடு இருப்பதாக. அதில் கூட 3 நிலையை நாம் சொல்லி அதை ஆசீர்வதிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த சபை தொழுகையிலே நாம் பங்கேற்கிற பொழுது மூவருமை கடவுள் அல்லது ட்ரினிட்டி காட், திரித்துவ கடவுளை நாம் விசுவாசிக்கிற மக்களாக, இந்த விசுவாசத்திலே பல கேள்விகள் இருந்தாலும் கூட விசுவாசத்தை உறுதியான மக்களாக வாழும்படியாக கடவுள் நமக்கு அன்போடு கூட அழைப்பு தந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பல்வேறு சூழ்நிலைகளிலே இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். இந்த விஞ்ஞான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால் நாம் விசுவாசத்திலே நாம் உறுதிப்படுவதற்கும் விசுவாசத்திலே வளர்ந்து பெறுவதற்கும் அவசியமான ஒன்று வேத வாசிப்பு, ஜெபம், கடவுளோடு கூட இருக்கிற உறவு தொடர்பு. அது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. எனக்கு விசுவாச வாழ்க்கையை நாம் கடந்து போகாதபடிக்கு விசுவாச வாழ்க்கையில் உறுதியான மக்களாக கடவுளுக்கு மகிமையாக இந்த உலகத்திலே நீங்கள் நாம் வாழ வேண்டும். உலக உப்பாக வெளிச்சமாக இந்த உலக வாழ்க்கையை நாம் பிறருக்கு மாதிரியான மக்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு தருவாராக. அதுவே நம்முடைய வாழ்க்கை விசுவாச குறைவுகள் காணப்படலாம். பல கேள்விகள், இந்த பலவிதமான விஞ்ஞானம் சார்ந்திருக்கின்ற அறிவை சார்ந்திருக்கிற கேள்விகள் நம்ம எழுந்து கடவுளை விட்டு நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஆழ்ந்த நிலையிலே பல செய்திகள் இன்றைக்கு இருக்கலாம், பல வீடியோக்கள் இன்றைக்கு கொண்டிருக்கலாம். என்றாலும் வேதத்தை நாம் மறந்துவிட்டால் ஆண்டு சொல்கிறார், கடவுளை நீங்கள் மறந்தால் பிள்ளைகளை மறப்பது சொன்னார். எனவே கடவுள் என்னென்னைக்கு நாம் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைக்கு நாமும் கூட விசுவாச வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கு அவசியமான ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சுத்தமான காரியம். வர சர்ச்சுக்கு வரதுக்கே எனக்கு பிடிக்கல, ஜெபிக்கவே எனக்கு பிடிக்கல, ஏன்னா சபைக்கு வரணும் என்று சொல்லி எனக்கு ஒரே ஒரு விருப்பாக இருக்கிறது. எனக்கு எனக்கு ரொம்ப ஒரு கடவுள் மேல ஒரு விசுவாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி சொல்றேன். சொன்னேன், அம்மா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஓட்டம் என்பது வேதம் சொல்றது, முடியும் வரை நிலைத்திருக்கிறவனே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். நம்ம ஆரம்பித்து விட்டோம் அல்லவா? இடையில தடையாக வந்து நம்ம விழுந்துடக்கூடாது. சோதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு வாழ்க்கையில. நீங்க கடந்து போக கூடாது. முடிவு நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். வேற சொல்லுறது பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தீங்க, ஓட்டத்தை நிறைவு செய்ய சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஓட்டத்தை நிறைவு செய்யணுமா? எவ்வளவு தடை வந்தாலும் பரவாயில்லை. சில நம்ம ஜெபிக்கிற பொழுதும் சில நேரங்கள்ல பல நேரங்கள் நாம் வாழ்கிற விசுவாச வாழ்க்கையில நாம் பொய்வுகள் வருகிற பொழுதும் கூட இந்த உலக வாழ்க்கை எல்லாமே நிலையற்றதா இருக்கிறது, நிலையற்றதா இருக்கிறது. இதை நான் செய்வேன், இதை செய்ய போறேன், நான் செய்ய போறேன் நினைத்து வந்தவர்கள் அதை நிறைவேற்ற முடியாத இருக்கிற அனுபவங்கள், நிறைவேற்றி தன்னுடைய இல்லங்களுக்கு அல்லது தாம் வாழும் இடங்கள் வாழ இடங்களுக்கு செல்ல முடிய நிலைகளை தான் நாம் பார்க்கிறோமே. இதுதான் இந்த உலக வாழ்வு, நிலையற்ற தன்மைகளை ஒரு உலக வாழ்வு. நிலையானவர் நம்முடைய கடவுள், நித்திய வாழ்வு என்று சொல்லி இருக்கிறது ஒன்று. எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் கூட ஒரு 80 வயதிற்கு மேல இருக்கிற வாழ்க்கை என்பது விளக்கு மேல் 80 வருஷம், அதுவும் சஞ்சலம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதோ 40 இருக்கிற ஆரோக்கியம் என்பது 50 இருப்பது இல்லை, 50 இருக்கிற ஆரோக்கியம் என்பது 70 இருப்பது இல்லை. இதுதான் நிலைத்தன்மை என்பது. 18 இருக்கிற ஆரோக்கியம் என்பது 40 இருப்பது இல்லை. என் கூட ஒரு 18 வயசு பையன் போராட்டத்தை யார் ஜெயிப்பான்? அவன் ஜெயிப்பான். எனவே வாழ்க்கையில் நிலைத்தன்மையற்றது. எனவே நிலையான ஆண்டவர் நோக்கி தான் நாம் சொல்ல வேண்டும் அம்மா என்று சொல்லி ஒரு
வீட்டுல வேற யாரும் இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, தனியா உச்சபலமா இருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டம். தனியா இருந்து அவங்களுக்கு சர்ச்சை வரதே பிடிக்கல என்று சொல்லுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம விசுவாசி, நம்ம அதை பற்றி உறுதியாக இருக்க வேண்டும். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இயேசு பரத பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அதை விட பாடுகள் அல்லவே இல்லை. கிறிஸ்துவுக்காய் துன்புறுகிறப்ப நாம் பாக்கியவான்களா இருக்கிறோமே, பாக்கியம் இருக்கிறோமே என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு விசுவாச உறுதியாக சொல்லி கடந்து வந்தேன் எனக்கு மாணவர்களே. எனவே நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரம்பித்து விட்டோம், ஒருத்தர் இறங்கி விட்டோம். கலப்பின் மீது கை வைத்தவன் திரும்பி போகணும் என்று சொல்கிறது. எனவே திரும்பி போகக்கூடாது. எனவே நம்ம எந்த விசுவாசம் ஒரு வாழ்க்கையில் பாட்டு மத்தியிலே விசுவாசம் இருக்கிறீங்களா? இந்த விசுவாசம் ஏழை விசுவாசங்களை பலப்படுத்தக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி உங்க விசுவாசம் உறுதியாக விசுவாசம் இருக்கிறதவா, அது ஏழை விசுவாசிகளுக்கு ஒரு உரமாக இருக்கும், மனதை பலப்படுத்தும் என்று சொன்னேன். எனவே நீங்கள் பார்க்கிறதே என்று சொல்லி சொன்னேன். அதுக்கு எதற்கு அன்பானவர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையில நாம் வைத்திருக்கிற விசுவாசம் முடிவரைக்கும் நம்ம ஆண்டுகளில் இருக்கிற விசுவாசத்துல நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. நாம் அதே உறுதியாக நாம் பிடித்துக் கொண்டிருக்கிற மக்களாக ஞானம் கூட்டுறதில்லையோ, எந்த ஞானம் கடவுளுக்கு பயப்படுற ஆண்மை சார்ந்திருக்கிற ஞானம், அதுதான் நம்ம நிலையான வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். மனித ஞானம் அல்ல, மனித அறிவு நம்மை நிலையான வாழ்வு கொண்டு செல்வது, நிலையான வாழ்வுக்கு உங்களை சேர்ப்பது கடவுளுக்கு பயப்பட பயம், கடவுள் மீது கூடிய விசுவாசம். எனவே அந்த விசுவாசத்தை நாம் பெருமை செய்கிற மக்களாக, விசுவாசத்திற்காக நாம் ஜெபிக்கிற மக்களாக, விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற மக்களாக நீங்கள் நாம் காணப்படும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். எனவே விசுவாச உணர்வோடு கூட அடைப்பிருக்கிறவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய விருந்திலை நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு, லட்சியத்தோடு கூட தலைவர்களும் நகர்த்து போட்டு முன்னேறி செல்கிற மக்களாய் உறுதியாக இருந்து நல்ல ஒரு நிலையை அவர் தருகிற அந்த மேலான மேன்மையை பெற்றுக் கொள்வதை கடவுள் நம்மை இந்த வாக்கின் மூலமாய் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவிலே நாம் பக்குவப்படுத்தப்பட்டதாக. ஆமென். யாவரை எழுதினால் ஸ்தோத்திர பலியை பாடுவோம். கடவுளே சுத்தரையோ உமது பரிசுத்தாவியை எடுத்து கொள்ளாதீரோ. உமது வெற்றியை சந்தோஷத்தை தீருணவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி திருச்சபை செயலர் அறிவிப்புகள். ஞாயிறு சபை திருமண நாள் வருகிற 17/6/2025 தங்களது திருமண நாளை கொண்டாடும் சபை அருணாவில் இருப்பாளர் திருமதி ஜெனிதா ராஜன் அருணாத் அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்ம சபைக்கு வந்திருக்க நம்ம சபை திருமண தம்பதிகள் சூர்யா திருமதி பாலவதி ராணி அவர்களை நாம் வருக என வரவேற்று அவர்களுக்கு நான் நமது வாழ்த்துதலை தெரிவித்துள்ளேன். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை 882 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 300 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 200 ரூபாய், மாத காணிக்கை 16,600 ரூபாய், மொத்தம் 15,982. சிறப்பு ஜெபத்திற்காக நம்ம வாய்ப்புள்ளவங்களும் பாடுகிற பொழுது இருந்தால் உங்களுக்காக வருகிற பொழுது உங்களுக்காக செபிக்கப்படும்.
அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக மறுபடியுமாக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய இறை சன்னதியிலே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற அன்பு இறை மக்களுக்காக நன்றிகளை துதி தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையிலே திருமண நாளை ஆசரிக்கின்ற அன்பு குடும்பங்களுக்காக சிறப்பாக ஆண்டவரை புதிதாக திருமணமாகி இந்த ஞாயிற்றுக்கிழமை தொழுகையிலே முதல் முறையாக இந்த ஆலயத்தில் கடந்து வந்திருக்கின்ற அன்பு புதுமண தம்பதிகளுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். கடவுளை 17/6/2025 அன்று தங்கள் வாழ்க்கையிலே திருமண நாளை ஆசிக்கின்ற அன்பு குடும்பம் திருவாளர் அர்னால்டு கிருபாகரன், திருமதி ஜனிதா அர்னால்டு கிருபாகரன் அவர்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். கடவுள் இல்லற வாழ்விலே அந்த மக்களை கற்றுக் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பான மகன் ஆற்றுகின்ற பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்கின்ற பணிகளிலே உம்முடைய ஆசீர்கரம் நிறைவோடு தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணி நிமித்தமாக கடந்த நாட்களிலே பிரான்ஸ் தேசம் கடந்து சென்று பணிகளெல்லாம் நிறைவேற்றுவது கடவுள் மகனுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்து நன்றி. தொடர்ந்து ஆற்றுகின்ற பணிகளிலே நல்ல பணி சிறப்பை மகனுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அதே போலவே அவர்கள் வாழ்விலை கற்றுக் கொடுத்திருக்கிற அன்பு துணைவியர் சகோதரி ஜனிதா அவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அன்பான மக்களை கடவுள் பொருட்படுத்து ஆசீர்வதிப்பீராக. கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அவருடைய பிரசனம் கூடவே தருவதாக. ஆண்டவர் பெரியவர், நல்லவர், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளின் நன்மைகளை தந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். இல்லற வாழ்வு கடவுளுக்குள்ளாய் சந்தோஷமாய் சமாதானமாக விரும்புகின்ற காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிற நிலைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும் நாட்கள் அமையப்பெற கர்த்தர் உதவி செய்கிறாக. ஆண்டுடைய பிரசன்னத்திலே கடவுள் பொருட்படுத்திக் கொள்ள அவர் உமது மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்துருடைய உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிற இறை வசனத்தை போல அன்பு தம்பதிகளை கர்த்தர் பொருட்படுத்த ஆசீர்வதியும். இரு குடும்பத்தார் பெற்றோருக்காக வருகிறோம். கடவுள் பொருட்படுத்த நம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்விலும் பணி வாழ்விலும் உங்களுடைய கரம் நீங்காமல் என்றதும் நிற்கட்டும். கடவுளுக்குள்ளாக அநேக திருநாட்களை கண்டு இறைவனுக்கு நன்றி படைத்து வாழ கர்த்தர் உதவி செய்கிறாக. அதே போலவே திருமணமாக்கி சபை வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிற அன்பு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு புதுமண தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண ஜெயசூர்யா அவர்களுக்காக, திருமண பால வஸ்திராணி ஜெயசூர்யா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுபொழுது ஆசீர்வதிதான் என்று நாங்கள் நிறைவேற்றும்படியாய் பார்க்கிறோம். குடும்பத்தை கட்டுகிறவனே இல்லற வாழ்வை ஏற்படுத்தி இல்லற வாழ்வின் வழியாக நம்முடைய மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி ஏறு மகிழ்கின்றவராக இருக்கு சுவாமி. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளது மன வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற திருமண வாழ்வு என்பது இறைவனுக்குள்ளாக ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கருவை தருவீராக. ஏற்ற வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய புத்திர சந்தானங்கள் நன்மைகளை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளை இரு குடும்பத்தாருடைய பெற்றோர்களுக்கு, இரு பிள்ளைகளுடைய பெற்றோர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு இறை மக்கள் குடும்பங்களை கற்றுக் பொருட்படுத்து ஆசீர்வதிப்பீராக. சகோதர செய்கின்ற பணிகளுக்காக நன்றி. செய்கின்ற பணிகளை கற்று நோக்கி போகிறோம். அன்பு சகோதரி குடும்ப வாழ்விலை நல்ல ஒரு மனைவியாக, நல்ல மருமகளாக, இல்லற வாழ்விலை சென்றிருக்கிற பொழுது புதிய இல்லம் மகளுடைய வாழ்விலை ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே நம்முடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் கொண்டிருக்கிற இந்த ஜீவித வாழ்வு என்பது கடவுளுக்கு பக்தியாய் காணப்பட பாக்கியமாய் அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்று நோக்கிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதை கர்த்தர் கிருபை தருவீராக. சபையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீர்மையாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து காத்துக் கொள்ளுவீராக. இவர்களுக்காக சபை வழிபாடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு திருச்சபை மக்கள் வந்திருக்கிற விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் இவர்களுக்காய் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் வாழ்வும் வழங்குவதற்கதாக நம்முடைய மக்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தம்முடைய தம்பதிகள் வாழ்வு, ஆண்டவரை புதிய திருமண நாளை ஆண்டுகிற மக்கள் எல்லோருடைய வாழ்வு கூட உங்களுடைய ஆசைகளை கடவுள்
சமாதானமும் நிறைந்திருக்கின்ற காலங்களை, வளம் நிறைந்திருக்கின்ற காலங்களை கர்த்தர் கிருபை தாரும். உங்களுடைய கரம் நீங்காமல் நம்மை பிறையோடு இருக்கட்டும். இயேசுவின் இனிய திருப்பெயரை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேடும் என்ற நல்ல கடவுளே, ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். 275வது ஞானப்பாடு. 275வது ஞானப்பாடு நடந்திருக்கிறது. காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும், காணிக்கை சேகரிக்கப்படும். 275வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுகிறோம். இப்படிதான் நாம் எழுந்த பாடலாக இருந்து முடிந்து பாடலாம். இசைத்து நான் இன்ட்ரோ முடிக்கிறது சபை எழுந்து பாட இன்ட்ரோ பாட முடிக்கின்ற ஒரு சபை 275 தெய்வத்துக்காக உள்ளன. கர்த்தாவுக்கு புகழ்ச்சி கொடுப்பாங்க. Oh
கண்களை மூடி நாம் செல்வோம். கிருபை கடலாக எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய திருச்சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க உம்முடைய இறைவசனத்தை கேட்க ஜெபிக்க தேவரே எங்களுக்கு தந்து இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச மக்களையும் ஆண்டவர் வீட்டாமை பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். தந்தையே, இந்த வேளையிலும் தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். தேசத்தை ஆளுகின்ற பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, எங்களது மாநிலமாகிய தமிழகத்தில் இருக்கிற முதல்வருக்காக, எல்லா மத்திய துறைகளுக்காக, மாநில துறைகளுக்காக, பலவிதமான பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதித்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, சுங்கவரித்துறை, இதுமாக இருக்கிற எல்லா விதமான துறைகளுக்காக வேண்டுகிறோம். கடவுளை, எல்லா அலுவலர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா அலுவலக பணிகளையும், இந்த பணிகள் மனிதர்களுக்கு செய்கின்ற பணிகள் என்று சொன்னதை கடந்து இறைவனுக்கு செய்கின்ற பணியாக ஒரு சேவை நலனோடு கூட ஒவ்வொரு பணிகளும் நடைபெற ஆண்டவரை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் வாழுகிற கைப்பெண்களுக்காக, ஏழை எழுவர்களுக்காக, பெற்றோராலே கைவிடப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளாலே கைவிடப்பட்டிருக்கிற பெற்றோர்களுக்காக, மாற்றத்திறன் பெற்றிருக்கிற இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, குறைகளோடு வாழும் உம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் நீங்காமை நிறைவை கொடுக்கும்படியாக யார் யார் மூலமாய் கடவுள் மக்களை சந்திக்க வேண்டுமோ அவர்கள் மூலமாய் சந்திக்கப்படவும், அவர்கள் நலன்களையும் சேமமாய் பாதுகாக்கப்படுவதற்கான சூழ்நிலைகளை கடவுள் மக்கள் மூலமாய் நீர் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு நீதி கிடைக்கவில்லையே, நான் சுரண்டப்படுகிறேனே என்று சொல்லி துன்புறுகிற மக்களுக்காக, நாம் செய்கின்ற பணிகளுக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கப்படவில்லை என்று சொல்லி ஏங்குகின்ற மக்களுக்காக, பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் பணிகள் எனக்கு சுமையாய் இருக்கிறதே என்று சொல்லி சுமைகளோடு பணி செய்கிற மக்களுக்காக, பல வேதனை மத்தியிலே பணிகளுக்கு தினந்தோறும் செல்லுகிற மக்களுக்காக, ஒருவேளை ஆண்டவரே வீட்டிலிருந்து இடைக்கால மூலமாய் செல்லுகிற செய்கிற பணிகளை இருக்கலாம், இல்லமாக நேரடியாக சென்று பணி செய்கிற பணிகளாக இருக்கலாம். எல்லா பணிகளிலும் உம்முடைய கிருபை உங்களுடைய மக்களுடைய கடவுள் கொடுக்கிற ஞானம் பெரியது. ஆண்டவரே, விசேஷமான ஞானத்தோடு உங்களுடைய மக்கள் பணி செய்கின்ற பணிகளிலே ஆண்டவர் சிறப்பாய் செயல்படத்தக்கதாக, ஆண்டவரே நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு மக்கள் செய்கிற பணிகளிலிருந்து ஆண்டவர் செயல்படும்படியாக உலகில் நாங்கள் விசேஷமாய் இந்த ஆறுதல் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நம்முடைய பிள்ளைகளோடு கடந்து செயல்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும் நல்ல முன்னேற்றத்தின் பாதையிலே நம்முடைய மக்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த வேளையிலும் கடந்த நாட்களிலே இந்த பிளைட் ஆக்சிடென்ட் மூலமாக ஆண்டவரை மறித்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பிரிந்திருக்கிற பிரிவின் மூலமாய் வருந்துகின்ற ஆண்டவரே, எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாவது இல்லை. ஆண்டவரே, உயிரை பிரிந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு உலகம் தர முடியாத அமைதிகளை கடவுள் பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீரை ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் தேசத்தினுடைய நிலைகளுக்காக நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். இதுபோல கொடுமையான ஆண்டவரை பிற்பட்ட மாசு நிறுத்து கொண்டு வராதபடி கடவுள் ஆண்டவரே நீரே இயற்கை சூழ்நிலைகளையும், ஆண்டவரே இந்த ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களையும், ஆண்டவரை ஒவ்வொரு வாகனங்களையும் கடவுள் பொருட்படுத்திக் கொள்ளும். தரை மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக, கடல் மார்க்கமாய் பிரயாணப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிரயாணங்களை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தையே, இவ்வேளை படைத்திருக்கின்ற காணிகளுக்காக நாங்கள் உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். சிறப்பாக சிறப்பு காணி படைத்திருக்கின்ற அன்பு இறைமக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, கடவுள் பொருட்படுத்தி காத்துக் கொள்வீராக. இப்பொழுது புதிதாய் திருமணமாகி திருமண காணிக்கை நன்றியோடு கூட மக்கள் படைத்திருக்கின்ற படைத்திருக்கின்ற திரு ஜெயசூர்யா, திருமதி வஸ்திரான் ஜெயசூர்யா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நம்முடைய மக்கள் படைத்திருக்கிற கொண்டு நம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெற்றோர் குடும்பங்களையும் இல்லற வாழ்வை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவனமாக வெட்டியின் ஸ்ரீ ஆஃபரை படைத்திருக்கிற பிரபாகரன், திருமதி ஜனிதா அதனால் அவருடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை, அருமையான குடும்ப வாழ்வை கருத்து பொருட்பட்டு மக்களை ஆசீர்வதிக்க, இக்காணி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தையே,
கவனமாக பெற்றோருடைய குடும்பங்களுக்கு நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அதே போல வெட்டிங் ஆசை படைத்திருக்கின்ற அருமையான ஆண்டவரே தோத்திர காணி படைத்திருக்கிற அருமையான பிள்ளை கெவின் சாமுவேல் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம் கடவுளை. கடந்த வெள்ளிக்கிழமைக்கும் முந்தின வெள்ளிக்கிழமை அந்த பிள்ளை வேலை எதிர்பாராத விதமாக அதிகமாக ஜுரத்தோடு அதிக காய்ச்சலோடு பிள்ளை காணப்பட்ட வேலை கூட ஏற்ற வேலையிலே சிகிச்சை பெறுவதற்கான சூழ்நிலை கற்றுக் கொடுத்தபடினாலே உங்களுக்கு நன்றி. சிகிச்சை பெறவும் நல்ல விடுதலை பெற்றுக் கொள்ளவும் கடவுளுக்கு நன்றி சொல்லவும் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். படிப்பில் எந்த ஒரு தடையும் வராமல் காத்துக்கொள்ளும். உங்களுடைய பிள்ளையை நீ அக்கறை மதிலும் கோட்டையுமாய் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உங்களுடைய மகனோடு உங்களுடைய ஆசிக்கிறம் தங்கள் அற்புதத்தை காத்துக்கொள்ளும். பெற்றோரை காத்துக்கொண்டு ஆசீர்வதிக்க செல்கிறோம். கற்றுக் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக உலகம் படைத்திருக்கிற இந்த காணி ஏற்றுக்கொண்டு கத்த பிள்ளைக்கு சாமுவேல் ஆசீர்வதிக்க நாங்கள் செல்கிறோம். தந்தையே அவனமாகவே குடும்ப காணியை படைத்திருக்கிற அந்த குடும்பத்தின் மக்களாக சிறப்பாக அண்டவரே ஜெயசூரிய பால வஸ்திராணி அந்த குடும்பத்திற்காக செல்கிறோம். இந்த குடும்ப காணி ஏற்றுக்கொண்டு கத்த தமிழை மக்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி வேண்டுகிறோம். அதே போலவே அருமையான குடும்ப காணி படைத்திருக்கிற திருவள்ளுவர் சார்ஸ் தேவகுமார் குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். அந்த குடும்பத்தின் மக்களை கதை பொருட்படுத்த ஆசீர்வதிக்கிறார்கள். மேற்கொள்ளுகின்ற இடங்களில் அவர் நல்ல பணிகளும் தொடர்ந்து நடைபெறத்தக்கதாய் கர்த்தருடைய மகனுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய குடும்பம் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரே இந்த வழிபாட்டை பங்கேற்றிருக்கிற டாக்டர் ராகேஷ் அவர்களுக்காக பிருந்தா ராகேஷ் அவர்களுக்காக நன்றி சொல்லும். குடும்ப கர்த்தர் தம்பதிகளை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற வேளையிலே பிள்ளைகளுக்கும் நன்மைகள் கொடுத்து காத்துக்கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதுபோலவே இந்த வழிபாட்டை பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு அந்த பெயர் பெயராக குடும்பமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். அதை முதலை அதை பொருட்படுத்திக் அனீஷ் அவர்களுக்காக அருமையான பிள்ளை அருமையான மக்கள் ஆண்டவரே அன்பு துணைவியராக அருமையான பிள்ளைக்காக கிறிஸ்துவிற்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை அன்பான தம்பதியின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே குடும்பங்களை காணப்படுகிற பொழுது நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மீண்டுமாக மேற்கொள்கிற ஆண்டுகளிலே உங்களுடைய வளமையான கரம் தங்கட்டும். அந்த தமிழ் வாழ்வில் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. அந்த சிறு பிள்ளைகளை பொருட்படுத்தப்படும். இன்னுமாக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நல்ல வளர்ச்சி பாதையிலே நடத்தி செல்வீராக. அதே போல சாலையில் காணப்பட்ட வாலிப பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க உமக்கென்று வாழத்தக்கதாய் கர்த்தர் கிருபைக்காக. அதுபோலவே ஒவ்வொரு பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். வயது சில அந்த வருகிற பலனை உண்டு. ஆனாலும் உம்முடைய ஆற்றலை கர்த்தர் கொடுக்கும்படியே செபிக்கிறோம். கடவுளை பணிமதை பெற்றிருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம். மூலங்கள் கடவுளுக்குள்ளாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தருகிற எங்கள் சபையை காணும் உறுப்பினர்களுக்காக, சபை தலைவருக்காக, உபத்தலைவருக்காக, செயலருக்காக, பொருளுக்காக, இணைப்பொருளுக்காக, உபநிலத்துக்காக செபிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்கிறார். சபையுடைய வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக, நன்மைகளுக்காக முயற்சி எடுக்கிற மக்கள், பேசுகிறவர்கள், அதற்கு இந்த எல்லா பணிகளை முயற்சி எடுக்கிற எல்லா மக்களுக்காக செபிக்கிறோம். தந்தையை ஒவ்வொரு மக்களையும் கடவுள் பொருட்படுத்த ஆசீர்வதிக்கிறாக. இருமாக மாசர்களுக்காக செபிக்கிற விலகின பிள்ளைக்கார்கள் விலகி போகிற விளைவிப்போடு அந்த பிள்ளைகளை நடுவை குடும்பமாக இதில் வந்திருக்கிற பொழுது கூட ஒரு வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஆலய வழிபாட்டை அவ்வளவு தூரமாய் கடந்து வருகிற பொழுது அந்த வாஞ்சியை பார்க்கும் தெய்வம் அந்த மகனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை எல்லோருக்கும் நலமான வாழ்வை தரும் அப்படின்னு ஜாய்ஸ் மல்லிகா அம்மாவுக்கு செபிக்கிறோம். இன்னும் நல்ல சுகத்தை நல்ல பலத்தை கதவை நம்ம அதிகமாய் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரையுமாக அந்த பிள்ளை கிஷோருக்காக செபிக்கிறோம். கத்தருடைய மகனுக்கும் நல்ல பலனை கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நம்மளும் நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரின் தேவையோடு வாழும் ஒவ்வொரு மக்களுடைய தேவையை கற்று சந்திக்க செபிக்கிறோம். அதே போலவே அன்பான பிள்ளை ஆண்டவரை ஜீவன் அவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய கல்லூரிக்காக படிப்பிற்காக பிளஸ் டூ நல்ல மதிப்பெண் எடுத்து உங்களுடைய மகன் காணப்படுவது கவுன்சிலிங்கை காத்திருக்கிற பொழுது நல்ல இடத்துல பிள்ளைக்கு படிப்பிற்க வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கும்படியே நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வழிபாட்டுடைய யாருக்காக ஜெபிக்க கிடைப்பட்டிருந்தால் அவர்களை ஜெபிக்கிறோம். அம்மக்களுக்கு வேண்டிய அலங்களை தந்து காத்துக்கொள்ளும். எல்லோரும் நல்ல முழங்கால் பலம், உடல் ஆரோக்கியம், நல்ல சுகத்தை உங்களுடைய மக்களுக்கு நீ தந்து காத்துக்கொள்ளும். உங்களுடைய பலம், உங்களுடைய ஆரோக்கியத்தோடு உங்களுடைய சந்தோஷமாக, சமாதானமாக, நிறைவோடு நீர் கொடுக்கிற அமைதியோடு மக்கள் இல்லம் சில கர்த்தர் உங்களோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் அதை வாழ்க்கையில வீணாவாக போவதே இல்லை. எங்களை பலனாய் பார்த்துக்கொண்டு சொல்லும் போல எங்களை பலனாய் மாறட்டும், பலமுள்ளதாய் மாறட்டும். அப்பா உங்களுடைய ஆரோக்கியத்தோடு கூட இல்லம் சில கர்த்தர் கிருபை தாரும், ஆசையோடு இல்லம் சில கர்த்தர் கிருபை தாரும். இறைமகன் இயேசுவின் மூலமாக
இவையெல்லாம் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதலை தேடுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவோம். உங்கள் பிதாவே, உங்களுடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் கடமைகளுக்கு நாங்கள் நினைக்கிறது போல் எங்கள் பாவத்தை மன்னியும். ராஜனும் வல்லமையும் மகிழ்ந்திருக்கின்றவர்களே. ஆமென். கடவுள் தந்த ஆசையை நாம் அனைவரும் எழுந்து நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. பாடலாக நாம் சேர்ந்து 11வது பாடலை பாடி நாம் இல்லம் செல்வோம். God bless you. Thank you. இந்த ஜெபக்கூடுகை உண்டு இறைவன். எனவே ஒரு 10 நிமிடம் நீங்கள் சென்றுவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிவிட்டு கடந்து வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. செல்லில் எல்லாரும் செலக்ட் பண்ணேன்.